அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி பிரவேசிகா எக்ஸாம் புரிய பேப்பர் 1ல லெசன் 2 ரிவிஷன் பண்ண போறோம். லெசன் 2ல நம்ம ஏற்கனவே டிப்பனி பார்த்தோம். லெசன் 2 आज बेचने वाले இதோட டிப்பனி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ सारांश பார்த்தேன். டைட்டில் பாருங்க. पाठ का सारांश लिखिए. समरी ऑफ द लेसन. टार्च बेचने वाले नामक पाठ के रचनाकार हरिशंकर परसाई हैं. टार्च बेचने वाले அப்படிங்கிற இந்த பாடத்தை இயற்றியவர் எழுதியவர் हरिशंकर परसाई. समाज में होने वाली कमियों का संकेत करते हुए उनका समाधान ढूंढने का रास्ता भी बोल बैठे हैं. சமுதாயத்துல நிகழக்கூடிய ஏற்படக்கூடிய குறைகள் குறைபாடுகள் அவற்றையெல்லாம் சங்கேத் கர்த்தேவி சுற்றி காண்பிப்பதோடு உன்கா சமாதான் ढूंढनेका அதற்குரிய சொல்யூஷனையும் தேடுறதுக்கு ராஸ்தாபி போல் பைட்டே வழி என்ன அப்படிங்கறதையும் நம்மளுக்கு சொல்றாரு. समाज के दोषों पर दिल लगी करना, परिहास करना, टीका टिप्पणी करना, खरी खोटी सुनाना आदि आपके लिए बाएं हाथ का खेल है. समाज के दोषों पर சொசைட்டில சமுதாயத்துல நடக்கிற தவறுகள்ல மனம் வந்து சுட்டி காண்பிப்பதோ இல்ல அதை பரிகாசம் செய்வதோ இல்ல அதை பத்தி தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதோ இல்லைனாக்கா வந்து திட்டுறதோ எதுவா இருந்தாலும் ஆக்கேலியே பாய ஹாத்கா கேள்வி தாங்களுக்கு ஒரு இடக்கை பழக்கம் போன்றது. உன்கே கையே நிபந்த் ஏவும் கதாயே லோக் பிரசித்த ஹை. அவருடைய அதாவது ஹரிசங்கர் பர்சாயி அவர்களுடைய நிறைய கட்டுரைகள் மற்றும் கதைகள் மிகவும் பிரசித்தமானவை. इस पाठ में उनका कहना है कि मन की शुद्ध होनी चाहिए. इस पाठ में இந்த பாடத்துல उनका कहना है அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா அவருடைய வார்த்தை என்னன்னா कि मन की शुद्ध होनी चाहिए. மனம் வந்து சுத்தமாக இருக்கணும். மனம் சுத்தமாக இருக்கணும். मन प्रकाशमय हो जाए. மனம் நம்மளுடைய மனித மனமானது நல்ல வெளிச்சத்தோடு பிரகாசத்தோடு இருக்க வேண்டும். மனம் சுத்தமா இருந்தா அதுல பிரகாசமும் இருக்கும். इसमें हास्य रस भी साथ साथ खूब भरा है. இவர் இந்த சொல்லியிருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் இடையில நகைச்சுவையும் பரவி இருக்குது, நிரம்பி இருக்குது. गली गली में एक फेरी वाला टार्च बेचता था. இந்த தெருக்கல்ல ஒரு அலைந்து திரிந்து விற்கக்கூடிய தெரு தெருவாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி டார்ச் बेचता था. டார்ச் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறார். उससे लेखक खूब परिचित थे. அவரோட இந்த ரைட்டருக்கு நல்ல பரிச்சயம் இருந்தது. रोज दिखाई देने वाला वो कुछ दिन उनकी आंखों में ओझल हो गया. रोज दिखाने वाला वो தினமும் தென்படுகிற அவன் அதாவது அந்த டார்ச் விற்கிறவன் டார்ச் லைட் விற்கிறவன் कुछ दिन उनकी आंखों में ओझल हो गया. சில நாட்களாக उनकी आंखों में அதாவது இந்த ரைட்டரோட கண்கள்ல வந்து தென்படல மறைஞ்சு போயிட்டான். ओझल हो गया. वो साधु बनने की वजह से ऐसा ओझल हो गया. அவன் சாதுவா மாறுறதுக்காக அதாவது சாமியா போறதுக்காக ஐசா ஓஜல் हो गया. அப்படி வந்து அவர் கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிட்டார். அதாவது அந்த டார்ச் விற்கிறவர் வந்து சாமியாரா போயிட்டார். டார்ச் बेचने से वो टार्च
बाह्य प्रकाश देगा। டார்ச் बेचने से, இந்த டார்ச் விக்கிறதுல இருந்து டார்ச் பாஹ்ய பிரகாஷ் தேகா, அந்த டார்ச் வெளிச்சமானது வெளியில தெரியுது. அதாவது நம்ம மனதிற்குள்ள இருக்கிறது வந்து அது இருளோ ஒளியோ அது வெளியில தெரியாது. ஆனா அந்த டார்ச் லைட் வந்து பிரகாசிக்கும் போது அதனுடைய ஒளியானது வெளியில தெரிகிறது இல்லையா? பார், ஓ ஆத்மா கா பிரகாஷ் நஹி தேகா, ஆனால் அது அதாவது அந்த லைட்டானது ஆத்மா கா பிரகாஷ் நஹி தேகா. அந்த மனிதனோ லைட்டோ நம்ம மனதுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஆத்மா கா பிரகாஷ் ஹோ தோ மானவ் சுத்த ஹோகா. ஆத்மா சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா, ஆத்மா கா பிரகாஷ் ஹோதோ மானவ் சுத்த ஹோகா, அதாவது மனிதன் வந்து சுத்தமாயிடுறான், அவனுடைய மனித தன்மை வந்து வெளிப்படுது. டார்ச் बेचने वाले के एक मित्र था, அந்த டார்ச் விக்கிறவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். ஓ இசை ஏக் உபாய போல, அவன் இவனுக்கு அதாவது இந்த டார்ச் விக்கிறவனுக்கு அவனுடைய நண்பன் ஒரு உபாயம் சொன்னான். उसने बताया कि पैसे का बहाव कैसा किया जाए. उसने बताया, அவன் சொன்னான், என்ன சொன்னான்னா, பைசே கா பஹாவ், அதாவது பணத்தை பெருக்குவது, கைசா கியா ஜாய், எப்படி செய்யணும் அப்படின்றத அந்த நண்பன் வந்து டார்ச் விக்கிறவனுக்கு சொன்னான். इसके सिलसिले में दोनों अलग अलग राह अपनाने लगे. இந்த பிரச்சனையில அதாவது இவனை பொறுத்தவரை மனம் சுத்தமா இருக்கணும். அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பணத்தை வந்து எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், அந்த பணத்தை வந்து எப்படி எல்லாம் பெருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இஸ்கே சில்சிலேமே தோனோ, இந்த இதன் தொடர்ச்சியாக தோனோ அழகு அழகு ராக அப்னானே லகி, ஒவ்வொருத்தரும் தனித்தனியான பாதைகளை வந்து தன்னுடையதை ஆக்கிக்கிட்டாங்க, அவங்கவுங்க வழியில போயிட்டாங்க. 5 வருஷம் के कुछ दिन बाद उनकी मुलाकात हुई. 5 வருஷத்துக்கு அப்புறம் उनकी मुलाकात हुई, அவங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்க. टार्च बेचने वाले के मित्र के साथ 2 दिन रहा. टार्च बेचने वाले के मित्र के साथ 2 दिन रहा. அந்த டார்ச் விக்கிறவன் தன்னோட ஃப்ரெண்டோட 2 நாள் இருந்தான். वो तो सन्यासी था, அவன் வந்து ஒரு சன்னியாசி. आत्मा के तम को दूर करने की कला बोल रहा था. ஆத்மாவுல இருக்கிற அந்த இருளை அறியாமைய எப்படி போக்குறது அப்படிங்கிற பற்றிய அந்த கலையை வந்து அவன் பேசிட்டு இருந்தான். உஸ்னே அப்னா தந்தா பதல் தியா, அவன் தன்னுடைய தொழிலே வந்து மாத்திக்கிட்டான். அஸ்து சூரஜ் சாப் கி பேட்டி கோ நதி மே ஃபேங்க் தியா, அதாவது அந்த சூரஜ் சாப் அப்படிங்கிற அந்த பெட்டியை தூக்கி வந்து நதியில போட்டுட்டாங்க. அதாவது அந்த கம்பெனி விற்கிற அந்த டார்ச் பேர் வந்து சூரஜ் சாப். சூரஜ் அப்படின்னா வந்து சூரியன், சாப் அப்படின்னா அச்சுன்னு சொல்லலாம், இல்ல அடையாளம்னு சொல்லலாம். அந்த பெட்டியவே தூக்கி வந்து எரிஞ்சுட்டாங்க. ஆகே தூசரி கம்பெனி கா டார்ச் बेचने की शुरुआत. ஆனா அவன் அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், அடுத்த கம்பெனியோட டார்ச் விற்க ஆரம்பிச்சிட்டான். पैसे के बहाव की आधुनिक नीति की ही बड़ी रोचकता है. पैसे के बहाव की, அதாவது பணத்தை வந்து பெருக்கிறதுக்கு ஆதுனிக் நீதி की ही, இந்த தற்காலத்தை அந்த நீதிதான் படி ரோச்சக்தா है, மிகவும் பிடித்தமானது, மிகவும் சுவையானது. ஆக இந்த பணத்தை பெருக்குவதற்கான இந்த நவீன கொள்கை தான் நிரந்தரமாக நின்று விடுகிறது. ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தன்யவாதம்.